ஓகே சார். ஓகே. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன் சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபிஃப்த்தோ என்ன ப்ராப்பர்ட்டி சொல்றாங்கன்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்சைடில் வந்து டெரிவேட்டிவ் வருதுமா. இது ஓடியோட டெரிவேட்டிவ். நாளைக்கு பார்க்குறது வந்து பிடியோட டெரிவேட்டிவ் வரும். இது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னா ஓடியோட டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு என்ன ஓகே சார். ப்ரூஃப் ஆகுதுன்னா மைனஸ் ஐஎஸ் மைனஸ் ஐஎஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோனா எஃப் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோனா அஸ் எக்ஸ் டென்ஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ். சரிங்களா? இது என்ன சொல்லிக்கிறாங்க எஃப் டேஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ல இந்த ஃபார்முலா கிடைக்க வேணும். நம்மளா பாருங்க இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்க வேணும்னா கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ அஸ் எக்ஸ் டென்ஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி அண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி. சரியாம்மா? ஓகே சார். இதே தான் பிடிக்கு அப்ளை பண்ண போறோம். கேர்ஃபுல்லா பாத்துங்க. இது எப்படி ப்ரூஃப் ஆகும் பாத்துங்க. ப்ரூஃப் இம்பார்ட்டன்ட். அதே தான் நம்ம பிடிக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்போ நான் இது ப்ரூஃப் காட்டுறேன் எப்படின்னு பாத்துக்கோங்க. So consider Fourier transform. அப்ப என்னாச்சு f of f dash of x equal to 1 by root 2 pi integral minus infinity to infinity. இங்க f of x கிட்ட இருக்குது f dash of x. அப்ப f dash of x into e power isx into dx. கரெக்டாமா? அப்ப இதை நம்ம இன்டர்சேஞ்ச் எழுத வர்றோம். அப்போ 1 by root 2 pi integral minus infinity to infinity. இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா u by v u into dv மெத்தட் அப்ளை பண்ண போறோம். அதனால என்ன பண்ண போறோம் இன்டர்சேஞ்ச் பண்றேன். e power isx f dash of x into dx. இது என்ன பண்ண போறோம்னா டைரக்டா பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா u into v into dx மெத்தட் அப்ளை பண்றேன். சரியாமா? ஓகே சார். சரி. அப்ப என்னாச்சு ஃபார்முலா தெரியும். அப்ப நம்ம டைரக்டா நம்ம நிறைய டைம் போட்டுறோம். நான் டைரக்டா அப்ளை பண்றேன். 1 by root 2 pi ஃபார்முலா என்னமா u v1 minus மைனஸ் u dash u dash v2. v2. அவ்வளவுதான். இது மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஏன் ஸ்டாப் பண்றேன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உனக்கு புரியும். அப்ப என்னாச்சு ஓகே சார். தட் இஸ் ஈக்குவல் டு என்னாச்சு u ஓட வேல்யூ என்னமா இதானே u. அப்ப டைரக்டா அப்ளை பண்ணிக்கோங்க. e power isx into b v1 v1ங்கிறது இதனோட இன்டெகிரல். கரெக்ட்டுங்களா? அப்ப நல்லா பாத்துங்க. ஆமா சார். இன்டெகிரல் ஆஃப் f dash என்ன கிடைக்கும்னா f கிடைக்கும். என்ன சொன்னேன்? இன்டெகிரல் ஆஃப் f dash என்ன கிடைக்கும் f. ஏன்னா டெரிவேட்டிவ் ஆன்டி எஃப். டெரிவேட்டிவ் நான் இருக்குங்களா? ஆன்டி ஓகே சார். டெரிவேட்டிவ்ங்கிறது இன்டெகிரல். டெரிவேட்டிவ் இது கேன்சல் ஆயிரும். எப்படி கேன்சல் ஆகுங்க? இதை வந்து இப்படி எழுதலாம். கரெக்ட்டுங்களா? இன்டி டிஎக்ஸ்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப இது என்னன்னா இன்டெகிரலும் இதுவும் நம்ம வந்து ஆன்டி டெரிவேட்டிவ். அதனால வந்து இது ரெண்டு கேன்சல் ஆயிட்டு வெறும் எஃப் மட்டும் கிடைக்கும். சரிங்களா? ஆன்டி டெரிவேட்டிவ் அதாவது 2 into 1/2 கேன்சல். இது வந்து என்னது 2 இதனுடைய ரெசிப்ரோக்கல் 1/2. அப்ப என்ன கட் ஆயிட்டு என்ன இருக்குதோ அந்த டைம்ல வரும். சப்போஸ் இங்க பைன்னு இருந்ததுன்னா இங்க பைன்னு வரும். அதுதான் அந்த எஃப்ஓட கான்செப்ட். சரியாமா? அதான் அந்த எஃப்ஓட ஓகே கான்செப்ட். சார். அதனால தான் வருது எஃப். அப்ப இங்க என்ன கிடைக்கும் v1ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ். கேட்டாமா? மைனஸ் இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. திரும்ப என்ன பண்ண போறீங்க இதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறீங்க. கரெக்டுங்களா? இதனுடைய டெரிவேட்டிவ் ரிசல்ட் என்ன கிடைக்க போகுது இதனோட டெரிவேட்டிவ் ரிசல்ட் e பவர் isx வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா என்ன கிடைக்கும் ஐஎஸ் கிடைக்கும். கரெக்டுங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா என்ன கிடைக்கும் ஐஎஸ் இன்டு v. v ஓட வேல்யூ என்ன v2 ஓட வேல்யூ என்ன v2 டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் வந்து நான் இன்டெகிரேஷன் போட்டுட்டேன். இந்த இன்டெகிரேஷன் வரதுக்கான மீனிங் என்னன்னா இதனோட இன்டெகிரேஷன் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப v2 டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. அதனால இன்டெகிரேஷன் வேல்யூவோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்னமா வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? இது டவுட் இருக்குதாமா? இல்ல சார், புரியுது சார். அப்ப இது என்னது இதுக்கு லிமிட் போடணும் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இதுக்கு லிமிட் போடணும் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. சரி இது என்னடா பண்றது இதனோட வேல்யூ என்ன ஆகும் பிளஸ் இன்ஃபினிட்டி போட்டால் என்ன ஆகும் மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டால் என்ன ஆகும் அதுக்கு தான் அவன் கொஞ்சம் கண்டிஷன் சொல்லிட்டான். ஏன்னா பிளஸ் இன்ஃபினிட்டி போட்டால் இன்ஃபினிட்டி ஆகும் மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டால் ஜீரோன்னு வரும். அவனுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லிட்டான். அவனே ஃபார்முலா ஒரு கண்டிஷன் சொல்லிட்டான். என்ன கண்டிஷன் சொல்லிட்டான் நல்லா பாருங்க. இந்த கண்டிஷன் ரெஃபர் பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோனா பிளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி. கரெக்டுங்களா? சார். அப்ப என்ன ஆகும் ரெண்டு கேஸுக்கும் அந்த லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது டைரக்டா ஜீரோ ஆயிரும். ஏன்னா அவன் சொல்லிட்டான். கரெக்டுங்களா? அப்ப
அப்ப f of x 0 ஆச்சுன்னா முன்னாடி இருக்கிற டேர்மும் என்ன ஆகும் 0 ஆயிரும். f of x பிளஸ் இன்ஃபினிட்டி போட்டாலும் 0 ஆகுமா மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டாலும் 0 ஆகுமா. அப்ப இது ஓவரால் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். சரியாமா? சரி. சார். அப்ப என்னாச்சு இந்த 1/√2 பை இருக்குதா நான் இங்க மிஸ் பண்ணிட்டேன். அப்ப 1/√2 பை இங்க இருக்கும். அதே மாதிரி இங்க என்னவோ 1/√2 பை இங்க எழுதிக்கிங்க. இப்போ இது கான்ஸ்டன்ட் டைம் இது வித் ரெஸ்பெக்ட் டு dx. அதனால is வந்து கான்ஸ்டன்ட் டைம். அதனால நான் அதை ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்குது. அப்போ மைனஸ் is நான் வெளியே எடுத்துட்டேன். இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி மீதி டைம் எழுதுங்க. மீதி டைம் என்ன e பவர் isx இன்ட்டு f of x இன்ட்டு dx. கரெக்டாமா? இதுல என்ன டவுட் இருக்குதுங்களா? இல்ல சார், எதுவும் இல்ல சார். அப்ப என்னாச்சு மைனஸ் is வெளியே எடுத்துங்க. இப்போ உள்ள வந்துருங்க இது. அப்ப என்னாச்சு 1/√2 பை இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி e பவர் isx இன்டு f of x இன்டு dx. கரெக்டாமா? அப்ப இதனோட ஃபார்முலா என்ன? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். டைரக்டா பாருங்க ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப என்னாச்சு f of f dash of x ஈக்குவல் டு என்ன கிடைக்குது மைனஸ் is இன்ட்டு கேபிட்டல் f of s. கரெக்டுங்களா? கேபிட்டல் f of s. என்ன டவுட் இருக்குதாமா? ஒரு டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது மைனஸ் is இன்ட்டு f of s கிடைக்குது. சரிங்களா? என்ன டவுட் இருக்குதாமா இதுல? இல்ல சார், இல்ல சார். ஓகே, வெரி குட். அப்ப அவங்க ஜென்ரலா சொன்னாங்க இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இந்த ஃபார்முலானா nth டெரிவேட்டிவ் என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இந்த ஃபார்முலானா இன் ஜெனரல். அப்ப nth டெரிவேட்டிவ் என்ன ஆகும் அப்படிங்கணும். அப்ப nth டெரிவேட்டிவ் என்ன ஆகுது அப்படிங்கறத நம்ம போட்றோம் பாருங்க. f of fn of x f of fn of x ஈக்குவல் டு இங்க என்ன கிடைக்குது is மைனஸ் is கிடைக்குதா? மைனஸ் is வரும்போது nth டெரிவேட்டிவ் போது என்ன ஆகும்னா மைனஸ் is ஹோல் பவர் n. இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னால என்ன இருக்குது ஹோல் பவர் 1 இருக்குது. அப்ப nth டெரிவேட்டிவ் என்ன ஆகுது ஹோல் பவர் n ன்னு ஆகுது. சரிங்களா? ஓகே சார். ஹோல் பவர் n ரிமைனிங் என்னது f of s. ஏன்னா கண்டிஷன் என்ன சொல்றான்? கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். f of x அதனுடைய n-1 டெரிவேட்டிவ் வரைக்கும் என்னங்கறான் 0ங்கறான். f dash of x f double dash of x அப் டு எதனால வரைக்கும் n-1 டெரிவேட்டிவ் வரைக்கும் approach to 0 as x tends to minus infinity comma plus infinity. This is a very important word. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த ஃபார்முலா கரெக்ட் இல்லைன்னா தப்பு. சரிங்களா? இந்த கண்டிஷன் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனாதான் இந்த ஃபார்முலா நம்ம எழுத முடியும். சரிங்களா? ஓகே சார். This formula is called a derivative formula on Fourier transform. இன்சிடியல் வந்து ஓடியோட டெரிவேட்டிவ் வந்து இந்த கான்செப்ட்.